வணக்கம். நாம தினமும் பேசுற தமிழ்ல நமக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய இலக்கண புதையல் ஒளிஞ்சிருக்கு. அதத்தான் நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து தோண்டி எடுக்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, நம்ம தமிழ் வினைச்சொற்கள் தான். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு முழுசா அலசி பார்க்கலாம். சுமார 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லிருக்கார் பாருங்க. வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும்னு. அதாவது ஒரு நல்ல செயல் நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கும்னு சொல்றார். இங்க வினை அப்படிங்கிறது செயல் அல்லது ஆக்ஷனை குறிக்குது. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? நம்ம செயல்களுக்கே இவ்ளோ அர்த்தம் இருக்கும்போது அந்த செயல்களை சொல்றதுக்கு நாம பயன்படுத்துற வார்த்தைகள், அதாவது வினைச்சொற்கள், அதுக்குள்ள எவ்ளோ பெரிய இலக்கணம் ஒளிஞ்சிருக்கும். இப்போ அந்த இலக்கண உலகத்துக்குள்ளதான் நாம நுழைய போறோம். ரெடியா? சரி, முதல் பகுதியில வினைனா என்ன, அதோட இலக்கணம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அசைவ ஒரு செயலை குறிக்கிற எந்த வார்த்தையுமே வினைச்சொல் தான். இப்ப பாருங்க, அம்மா அழைக்கிறாள்னு சொல்றோம். இங்க அம்மா உயிருள்ளவங்க. அதே மாதிரி தண்ணீர் ஓடுகிறதுன்னு சொல்றோம். இங்கே தண்ணீர் உயிரில்லாதது. ஆனா ரெண்டுமே ஒரு வேலைய, ஒரு தொழிலை செய்து இல்லையா? இதுதான் வினைச்சொல்லோட பேசிக் கான்செப்ட். ஓகே, இப்போ வினைச்சொற்களோட ஒரு முக்கியமான கிளாசிஃபிகேஷனுக்குள்ள போலாம். அதாவது எல்லா வினைச்சொல்லும் ஒரு வாக்கியத்தை முழுசா முடிக்காது. சிலது ஒரு தொடர்கதை மாதிரி அடுத்து என்னன்னு நம்மள காக்க வைக்கும். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, வினை முற்று அப்படிங்கிறது ஒரு கதைக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி. கண்ணன் வந்தான், அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சிடுச்சு, வாக்கியம் முழுமையா இருக்கு. ஆனா எச்சம் அப்படி இல்ல. அது ஒரு சீரியலோட பாதியில போடுற தொடரும் காடு மாதிரி. இப்போ வந்த அப்படின்னு நான் சொன்னா உங்க மனசு உடனே கேட்கும், வந்த யாரு, வந்த என்ன ஆயிடுச்சுன்னு. இப்படி ஒரு வார்த்தைக்காக காத்து நிக்கிற அந்த முழுமையடையாத நிலைதான் எச்சம். இந்த எச்சத்துல முதல் வகை பெயரெச்சம். அதோட பேர்லயே அதுக்கான க்ளூ இருக்கு பாருங்க. பேர் பிளஸ் எச்சம். அதாவது ஒரு பெயர் சொல்ல எதிர்பார்த்து நிக்கிற எச்சம். வந்தங்கிற வார்த்தை தனியா நின்னா அர்த்தம் தராது. ஆனா வந்த பையன்னு சொல்லும்போது அந்த பையன்கிற பெயர் சொல் வந்ததும் வாக்கியம் கம்ப்ளீட் ஆகுது. இது கிட்டத்தட்ட ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி வேலை செய்யுது. அடுத்தது வினை எச்சம். இதுவும் அதே மாதிரிதான், வினை பிளஸ் எச்சம். இது இன்னொரு வினை சொல்லுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். வந்துன்னு சொன்னா வந்து என்ன பண்ணான்னு ஒரு கேள்வி வரும். வந்து போனான்னு இன்னொரு வினை சொல்ல சேர்க்கும்போதுதான் அந்த வாக்கியம் முடியுது. இது ஒரு ஆட்வர்ப் மாதிரி வேலை செய்யுதுன்னு வச்சுக்கலாம். சரி, நாம இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போகலாம். ஒரு செயலை யார் செய்றாங்க, எப்படி செய்றாங்கங்கறத பொறுத்து இந்த வினைச்சொற்கள் எப்படியெல்லாம் உருமாறுதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, தன்வினை பிறவினை ரொம்ப சிம்பிள். அவன் வருந்துவான்னா அந்த வேலைய அவனே செய்றான், அது தன்வினை. ஆனா அவன் வருத்துவான்னா அவன் இன்னொருத்தரை வருந்த வைக்கிறான், அதாவது வேலைய செய்ய வைக்கிறான், அது பிறவினை. இதுல ஒரு சின்ன சவுண்ட் மாற்றத்தை கவனிச்சிங்களா? வருந்துவான்ல நான் இருக்கு, வருத்துவான்ல அது தா மாறுது. அதே மாதிரி திருந்தினான், திருத்தினான், அடங்கினான், அடக்கினான். இந்த மெல்லினம் வல்லினமா மாறுறதுதான் இங்க இருக்கிற ட்ரிக். அடுத்து செய்வினை செயப்பாட்டு வினை. நாம இங்கிலீஷ்ல ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு சொல்றதுதான் இது. நான் புத்தகம் படிக்கிறேன்னு சொன்னா இங்க ஹீரோ நான் தான், இது செய்வினை. ஆனா இதையே புத்தகம் என்னால் படிக்கப்படுகிறதுன்னு மாத்தும்போது இப்போ ஃபோக்கஸ் மொத்தம் புத்தகத்துக்கு மாறிடுச்சு. இந்த மேஜிக்க பண்றது யாரு தெரியுமா? அந்த படு அப்படிங்கிற ஒரே ஒரு துணை வினை தான். இது ரொம்பவே ஈஸி. உடன்பாட்டு வினைனா ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்றது, பாசிட்டிவ், அவன் செய்வான். எதிர்மறை வினைனா அது நடக்கலன்னு சொல்றது, நெகட்டிவ், அவன் செய்யான். இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன வித்தியாசம்? செய் ஆன். இதுக்கு நடுவுல ஒரு ஆ சவுண்ட் வருது பாருங்க, செய்யான்ல. அந்த ஆ தான் நெகட்டிவ் மீனிங்க கொண்டு வருது. வாரேன், செய்யேன், பெறான், இப்படி நெகட்டிவ் வார்த்தைகள் உருவாகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி இடைநிலைகள் தான். வினைச்சொற்கள் வெறும் ஆக்ஷனை மட்டும் சொல்றதில்ல, நம்மளோட உணர்ச்சிகளையும் நோக்கங்களையும் கூட அது வெளிப்படுத்தும். ஒரு கட்டளையா, ஒரு வாழ்த்தா, ஏன் ஒரு காரணமா கூட அது செயல்படும். அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஏவல் வினை. சிம்பிளா சொன்னா ஆர்டர் போடுறது. வா, போ, படி, எழுதுன்னு நம்ம டெய்லி யூஸ் பண்ற எல்லா கமாண்ட் வார்த்தைகளும் இந்த வகைதான். ஆனா இந்த வியங்கோல் வினை இருக்கே, இது ரொம்ப பவர்ஃபுல். பாருங்க, ஒரே கா விகுதி தான், ஆனா அது 4 விதமான அர்த்தங்களை கொடுக்குது. வாழ்கன்னு சொன்னா அது ஒரு ஆசீர்வாதம், வருகன்னு சொன்னா அது ஒரு ஆர்டர், அருள்கன்னு சொன்னா அது ஒரு வேண்டுகோள், ஏன் வீழ்கன்னு சொன்னா அது ஒரு சாபம் கூட. ஒரே ஒரு எழுத்து இடத்துக்கேத்த மாதிரி எவ்ளோ மாறுது பாத்தீங்களா?
சில வினைச்சொற்கள் ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டை இணைக்கிற பாலம் மாதிரி செயல்படும். மழை பெய்தால் பயிர் வளரும். இங்க பயிர் வளருங்கிறதுக்கு என்ன காரணம்? மழை பெய்தால்ங்கிறது தான். சோ இங்க பெய்தால்ங்கிற வினை ஒரு காரணத்தை சொல்லுது. அதனால இது காரண வினை. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். 2 verbs ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு புது அர்த்தத்தையே உருவாக்குதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு பேரு கூட்டு வினை. இத புரிஞ்சுக்க இந்த உதாரணத்தை பாருங்க. ஓட பார்த்தான். இதுல ஓடங்கிறது முதல் வினை, அதாவது மெயின் verb. அதோட பாருங்கிற துணை வினை, அதாவது ஆக்சிலரி verb சேருது. இப்போ ஓட பார்த்தான்னா அவன் கண்ணால பார்த்தான்னு அர்த்தமா? இல்ல, அவன் ஓட முயற்சி பண்ணான்னு அர்த்தம். பாத்தீங்களா? பாருங்கிற வார்த்தை இங்க அதோட நிஜமான அர்த்தத்தை விட்டுட்டு முயற்சிங்கிற ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. இதுதான் கூட்டு வினையோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம தமிழ்ல இந்த மாதிரி துணை வினைகள் கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேல இருக்கு. பார், இரு, வை, கொள், போ, வா, விடு, கொடு, இப்படி நிறைய இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, நாம சொல்லிப்பார், வந்து விடு, செய்து கொடுன்னு எவ்வளவு சகஜமா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறோம். இது எல்லாமே கூட்டு வினைகள் தான். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது ஒரு சின்ன இலக்கண மேஜிக் மாதிரி. நம்ம ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்ற ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு வினைச்சொல் எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸ்கிரீன்ல தெரியற இந்த வார்த்தைய பாருங்க. சுடுசோறு. ரொம்ப பழக்கமான வார்த்தை தானே? சரி, இதுல வினைச்சொல் எங்க ஒளிஞ்சிருக்கு? சுடுங்கிறது ஒரு செயல், சோறுங்கிறது ஒரு பெயர்ச்சொல். அப்போ இதோட இலக்கணம் என்னவா இருக்கோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஓகே, பதில் இதுதான். இதுக்கு பேரு வினைத்தொகை. தொகைனா மறைந்திருப்பதுன்னு அர்த்தம். அதாவது வினை மறைஞ்சிருக்கிற ஒரு தொகை. சுடுசோறுங்கிற இந்த ஒரே வார்த்தைக்குள்ள 3 காலங்களும் ஒளிஞ்சிருக்கு. எப்படின்னா, சுட்ட சோறுன்னு சொன்னா அது பாஸ்ட் டென்ஸ், சுடுகின்ற சோறுனா அது பிரசன்ட் டென்ஸ், சுடும் சோறுனா அது ஃபியூச்சர் டென்ஸ். பாத்தீங்களா? ஒரே வார்த்தைக்குள்ள 3 காலமும் அடங்கியிருக்கு. நம்ம ஊர்ல சொல்ற ஊறுகாய், வளர்பெறை, குடிநீர், இது எல்லாமே வினைத்தொகைக்கு சூப்பரான உதாரணங்கள்லாம். இப்போ கடைசியா ஒரு விஷயம். நீங்க இன்னைக்கு காலையில இருந்து பேசின தமிழ் வாக்கியங்களை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதுல எத்தனை தன்வினை, பிறவினை, பேரெச்சம், வினையெச்சம், ஏன் இந்த வினைத்தொகைய கூட இதுக்கு பின்னாடி இவ்ளோ இலக்கணம் இருக்குன்னே தெரியாம எவ்ளோ அழகா இயல்பா நீங்க பயன்படுத்திருக்கீங்க. அதுதாங்க நம்ம மொழியோட பலம். அது இலக்கணமா இல்ல, நம்ம உணர்வோட கலந்திருக்கு.